ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறது லைம் பெப்பர் சிக்கன். நம்ம வீடுகளில் நார்மலாக சிக்கன் செஞ்சுருப்போம் எல்லாமே. இன்றைக்கி லைம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். இன்றைக்கி நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூண்டை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் தனியாக போட்டுக்க. ஏன்னா கார்லிக் அந்த பூண்டு நம்ம சிக்கனோட போடும்போது அது ஒரு அங்கங்கே நம்ம கிடைக்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக பூண்டு போட்டிருக்க. தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மிளகாத்தூள் இல்லை மிளகுத்தூள் பெப்பர் தூள் இருக்குது இல்லையா, அந்த பெப்பர் தூளை தேவையான அளவு ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுட்டு கெட்டி தயிர் இருந்தால் அதையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா லைம் ஜூஸ், இன்றைக்கி ஒரு 2 லைம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சாறு எடுத்து அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா அந்த சிக்கனை பெரட்டி நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து நீங்கள் சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சு மேக்னேட் ஆனாலே நம்மளோட சிக்கனில் அந்த மசாலா, அந்த பெப்பர், அந்த லைம், தயிர் அந்த மாதிரி எல்லாமே பிடிச்சி அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி செமையாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போட்டு எல்லாம் செஞ்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அது தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா க்யூபாக மஞ்சூரியனுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நான் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ நான் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடணும். பட்டர் லைம் சிக்கன் அப்படின்றனால பட்டர் எந்த அளவுக்கு போடுறோமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், பிரியாணி பொருள் இருக்கு இல்லையா, ஏலக்காய் ஒரு 4 எடுத்துக்கலாம், கிராம்பு ஒரு 4, பிரியாணி இலை, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு. அதுக்கப்புறமா பூண்டு, நம்ம நிறைய பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கோம். இஞ்சியும் இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். சிக்கன்லேயும் நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் இன்றைக்கி அந்த லைம் பட்டர் சிக்கன் அப்படின்றனால அதில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே நறுச்சுன்னு டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ஒரு 2-3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு அதையும் நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம். லைட்டாக அந்த வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொடை மிளகாய் நறுக்கி வச்சுக்கலாம். அந்த கொடை மிளகாய் நீளமாக நம்ம நறுக்கி வச்சுக்கிறதையும் போட்டுட்டு சோயா சாஸ் கொஞ்சமாக நான் ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ நான் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கு. அதை இப்போ அது கூடயே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஆனால் இப்போவும் கொஞ்சமாக நம்ம லைம் ஜூஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லைம், அந்த எலுமிச்சம்பழ சாரெல்லாம் அதில் இறங்கி சிக்கன்னு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, பட்டர் நான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ திருப்பி நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதை இறக்க போகிற ஸ்டேஜில் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோன்னே நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை அப்படியே நல்லா தூவி அப்படியே அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது செம்மையாக இருக்கும். நம்ம இப்போ பிளெயின் புலாவா இல்லை குஸ்கா, அதுக்கப்புறம் யாராவது திடீர்னு நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டே வந்துட்டாங்கன்னா கூட டக்குன்னு இந்த சிக்கனை நீங்கள் எம்மியாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். சிக்கன் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.